Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் TNAU கவுன்சிலிங் பற்றின அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாக்கு மெயில் வந்து யூனிவர்சிட்டி சைடில் அனுப்பியிருந்தாங்க. எல்லாருமே உங்கள் மெயிலை செக் பண்ணியிருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுமே வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு மெயில் வரலனாலும் பரவாயில்ல, அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கான டைமிங் செஷன் எல்லாமே அங்கேயே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நேம் அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேற்று வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து போடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்டில் சீட் அலாட்மெண்ட் ஆர்டருமே வந்து போட்டாங்க. வெப்சைட்டில் லாகின் பண்ணி உள்ளே போனாலே மை அப்ளிகேஷனுக்கு கீழே ஜென்ரல் அகாடமிக் ப்ரொவிஷனல் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 198.5 எடுத்திருக்காரு. இவருக்கு ஏசி அண்ட் ஆர்ஐ கோயம்புத்தூர் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு சொன்ன டைமுக்கு TNAU கோயம்புத்தூருக்கு வந்து போங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இந்த அஃபிலியேட்டட் காலேஜ் கிடச்சிருக்கு, இது நல்ல காலேஜா இல்லை நான் ஸ்லைடிங் போடவா, இது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாப் கவர்மெண்ட் கிடச்சுமே வந்து எனக்கு கோயம்புத்தூர் வேணும், நான் ஸ்லைடிங் போட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்லைடிங் அப்ளை பண்ணலாம். ஸ்லைடிங் அப்ளை பண்ணணும்னாலும் நீங்கள் கோயம்புத்தூருக்கு போகணும், உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணணும், அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ண சொன்னால் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா ஃபேஸ் கவுன்சிலிங் முடிகிற வரையும் வெயிட் பண்ணால் தான் ஃபைனலாக உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதுன்னு தெரியும். ஸோ ஸ்லைடிங்னா என்னென்னு ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு என்னென்ன கொண்டு போகணும், அமௌண்ட் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும், எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் செப்பரேட்டாக வீடியோ போட்டு சொல்கிறேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து லாகின்ல தான் வந்து பே பண்ண சொன்னாங்க. மேபி இந்த டைமும் அதே மாதிரி பண்ண சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்க போகுது. ஸோ எப்படி யூனிவர்ஸில் நடக்கும் எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்களோ நீங்கள் உங்கள் லாகின்குள்ளே உங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கே அஃபிலியேட்டட் தான் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் சில பேர் வந்து ரொம்ப வருத்தமாக சொன்னீங்க. ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, முடிஞ்சளவு ஸ்லைடிங் அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் தான். நான் 188 எடுத்திருக்கேன், ஆனாலும் எனக்கு 7.5ல சீட் கிடைக்கல. இப்போ ஜென்ரலில் தான் சீட் கிடச்சிருக்கு, இந்த சீட் எடுத்தால் 7.5ல கிடைக்காதா ஃபேஸ் 2ல, அது போலலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யூனிவர்சிட்டிக்கு போங்க, அங்கே போயிட்டு இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு 7.5ல சீட் கிடச்சிருச்சுன்னா இந்த சீட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கலாமா என்னன்னு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7.5 ரிசர்வேஷன் ஹை கட் ஆஃப்ல இருக்கவங்க கொஞ்சம் யூனிவர்ஸில் இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டு நீங்கள் ஜென்ரல் கோட்டாவில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா 7.5ல நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஃபீஸ் இருக்காது. இதே நீங்கள் ஜென்ரலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா ஃபீஸுமே வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஒன்ஸ் வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து செப்பரேட்டாக நான் வந்து வீடியோ போட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும் பட் சீட் கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏதாவது சீட் ட்ரை பண்ணலாமானா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் வேணும், இல்லை ஏதாவது காலேஜில் சீட் வேணும்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டொனேஷன் இல்லாமல் நிறைய காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.